ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதம் பிப்ரவரி 2025 ஆண்டு முதல் நாளுக்காய் கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்த அவருடைய கிருபைகளுக்காய் அவரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாளிலே அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் ஒரு வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாளாய்க்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்கிறது இந்த நாளின் தேவ செய்தி தலைப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களை, தன்னுடைய ஊழியர்களை, தன்னுடைய ஜனங்களை அவர் எப்பொழுதும் தப்புவிக்கிற நல்ல தேவனாய் அவர் காணப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு அவன் தேவனிடத்திலே ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது யாக்கோபை ஏசாவின் கைக்கு அவர் தப்புவித்தார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 11வது வசனத்திலே என் சகோதரன் ஆகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி யாக்கோபு தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசா அவன் யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று சொல்லி அவன் ஏற்கனவே சொல்லியிருந்ததை அறிந்த யாக்கோபு அவனுக்கு மிகவும் பயந்தான். அவனை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே அந்த தேவனிடத்தில் தப்புவியும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஏசாவுடைய கையிலே தேவன் யாக்கோபு ஒப்பு கொடுக்கவில்லை. அதோடு கூட ஏசாவோடு கூட சமாதானத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஏசாவின் கையிலிருந்து யாக்கோபை கர்த்தர் நாளில் தப்புவித்தார். தேவன் இன்றும் உங்களையும் என்னையும் யாவரையும் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் கைகளுக்கு தப்புவித்து ரட்சித்தார். எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முன்பாக செங்கடலும் முன்பாக எகிப்தியரும் நெருக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பிச் செல்ல வழி இல்லாத சூழ்நிலையில அவர் தேவனிடத்திலே ஜெபித்த பொழுது யாத்திராகமம் 14 அதிகாரம் 30வது வசனத்திலே கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முன்னும் பின்னும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் செங்கடலை வழி உண்டாக செய்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். அவரை போல ரட்சிக்கிற, அவரை போல தப்புவிக்கிற நல்ல தேவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எகிப்தியரை கைகளிலிருந்து இஸ்ரவேலை தப்புவித்தது போல இன்றும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது தன்னுடைய ஜீவியத்திலே பெலிஸ்தியரான கோலியாத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவனிடத்திலிருந்து தப்புவிப்பதற்காக அவன் பட்டயத்தையோ ஏதோ ஒரு காரியத்தையோ அவன் நம்பவில்லை. அவன் ஜீவனுள்ள தேவனை அவன் நம்பினான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37வது வசனத்திலே தாவீது சொல்லுகிற காரியம், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் முன்பாக தாவீது சிறு பையனாக
நிற்கும் போது இந்த கோலியாத்தினுடைய கைக்கு தாவீதை தப்புவித்த தேவன் அவர் நம்மையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜா நாட்களிலே அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே பீடிக்கப்பட்ட பொழுது, அவன் நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். எசேக்கியா ராஜாவை பலவீனமான அந்த மரணத்துக்கு எதிரான வியாதியிலிருந்தும் சத்துரு கைகளில் இருந்தும் தேவன் தப்புவித்தார். அவன் வாழ்க்கையில அவனுக்கு 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இன்னும் வியாதியா இருக்கிறவர்களை இந்த வியாதியின் பிடியில் இருந்து தப்புவிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொள்ளாத வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், சத்துருக்கள், இந்த கிரியைகள் எல்லாவற்றில் இருந்து தேவன் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:10 அப்போஸ்தலர் பவுல் சொன்னதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ஜீவிய நாட்களில், அவருடைய ஊழிய காரியங்களில் தேவன் அவரை தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவரை நம்பி இருந்தார். நாம் தப்புவிக்கப்படும்படியாக, கொள்ளாத கிரியையிலிருந்து தப்புவிக்கப்படும்படியாய் நாம் தேவனை நம்பி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தரியு ராஜா காலத்திலே தானியேலை குறித்து தரியு ராஜா எழுதின காரியம் என்னவென்று சொன்னால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்களையும் கூட தப்புவிப்பார், உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதம் 116:8, என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆத்மாவையும் கண்களில் கண்ணீரையும் கால்களை இடரலையும் தப்புவிக்கிற நல்ல தேவன் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கண்ணீரில் அகப்பட்டு இருக்கிறவங்க அதிலிருந்து கண்ணியிலிருந்து தெரித்து வெளியே வர வேண்டியது, நிரூபிக்கப்பட்டு வெளியே வர வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பாதையில் நடந்து கொண்டவர்களுக்கு முன்பாக அங்கே பொல்லாத பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகளில் சிக்கிக்கொள்ளாமல் விலகி ஜீவிக்க வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இவனமாக தேவன் அந்த கன்னிகள் வேடனுடைய கன்னிக்கு தப்புவிக்கும்படியாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பயந்து நடக்கிறவர்களை தேவன் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை தேவன் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை வனமாய் சொல்லுகிறது, உங்கள் தேவனாய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களுக்கும் கைகளுக்கும் உங்களை தப்புவிப்பார். நாம் தப்புவிக்கப்படும்படியாக கர்த்தருக்கே பயந்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது.
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள ஒரு மனிதன், அவன் கண்ணிகளை சிக்கி இருந்தாலும், அவனுக்கு முன்பாக கண்ணிகள் வைக்கப்பட்டிருந்தாலும், தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தப்புவிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த கண்ணிகளிலே பிரச்சனைகளிலே கால்கள் சிக்கி மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்கள், அந்த கண்ணி தெரித்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த கண்ணிகளில் பறவைகளை பிடிக்கும்படியாக அந்த பறவைகளுக்கு ஏற்ற உணவுகளை அந்த வலைகளிலே அருகிலே அவங்க வேடர்கள் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த உணவுகள் மேலே உள்ள விருப்பத்தின் காரணமாக, அந்த இச்சையின் காரணமாக அந்த பறவைகள் அந்த வலையை கவனிக்காமல் அந்த வலையிலே போய் அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது அதை மாட்டிக்கொள்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தினுடைய இச்சைகளை, அநேக காரியங்களை பிசாசானவன் அங்கே கண்ணிகளோடு கூட அவன் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே அந்த பிசாசின் வலையிலே அவன் மாட்டும்படியாக இச்சையான காரியங்கள், உலக காரியங்களை பிசாசானவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை அறியாமல் ஜனங்கள் அந்த வலையிலே மாட்டிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இச்சையின்படி பிடிக்கப்படுறவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத இச்சைகளை நிறுத்து அதன் மேலே ஒரு ஜெயம் உண்டாகும் பொழுது அந்த கண்ணிகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இச்சை என்கிற அந்த பொல்லாத பிசாசை ஜெயம் எடுக்கும் பொழுது, ஜெயிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கும் பொழுது அந்த கண்ணிகளிலே சிக்கப்பட்டிருக்கிறவங்க அதிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள். தேவனால் தப்புவிக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 124 7வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாமும் தப்பினோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே பிசாசானவன் வைத்திருக்கிற பொல்லாத இச்சையான காரியங்களிலே மேலே ஒரு ஜெயம் உண்டாகும் பொழுது கண்ணிகளில் இருந்து தப்புவிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கண்ணியிலே நாம் இருந்து தப்புவிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகளிலே சிக்கிக் கொள்ளாமல் நாம் ஜீவிக்க வேண்டியதும் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22:5 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்களும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மாறுபாடு உள்ள ஒரு ஜீவியம், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விருப்பம் இல்லாத, சித்தம் இல்லாத ஜீவியம், மாறுபாடான காரியங்கள். கர்த்தருக்கு மாறுபாடான காரியங்கள் யாரிடத்துல இருக்கிறதோ அவங்க அந்த பிசாசு வைத்திருக்கிற கண்ணியில போய் அவங்க சிக்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க ஆத்துமாவை காத்துக் கொள்கிறார்கள். அந்த வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிக்கு தூரமாய் விலகி போகிற ஒரு ஜீவியத்தை அவர் ஜீவிக்கிறார்கள். மாறுபாடு உள்ள ஜீவியம், தேவனுக்கு பிரியமில்லாத, கீழ்ப்படிவில்லாத, சோத்திரம், அருவருப்பான காரியங்கள், ஜீவியங்கள், மாறுபாடான ஜீவியங்கள் காணப்படும் என்று சொன்னால்
அந்த அவர்களுக்காக மாறுபாடு உள்ள ஜீவியம் செய்கிறவர்களுக்காகவே பிசாசு கன்னிகளை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவித்துல தேவனுக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். மாறுபாடான ஜீவியம், இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜீவியங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறது மூலமாக இந்த பொல்லாத அந்த கன்னிகளுக்கு, வலைகளுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல கால்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது வியாதியா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பாவ பிரச்சனையா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தகைய பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கி இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த இச்சைகளில் இருந்து, மாறுபாட ஜீவியத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கண்ணி தெரித்தது நாமும் தப்பினோம் என்கிற வார்த்தையின்படியே அந்த கால்களில் வைக்கப்பட்டிருக்கிற எந்த விதமான வலையா இருந்தாலும் அதிலிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜீவியத்திலே முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பிசாசு வைத்திருக்கிற எந்த ஒரு கன்னிக்கும் தூரமாய் உங்களை விலக்கி தப்புவிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமான சத்துருக்களின் மூலமாய், பிசாசின் கிரியின் மூலமாய் உங்களுக்கு முன்பாக அநேக கன்னிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். தேவன் உங்களை அந்த கன்னிகளில் சிக்கிக் கொள்ளாதபடி, அந்த வியாதிகளிலே, அந்த பலவீனங்களிலே, அந்த பிரச்சனைகளிலே, உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வலைகளிலே நீங்க சிக்கிக் கொள்ளாதபடி தூரமாய் நீங்கள் விலகி போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்மை தப்புவிப்பார். சோதரம் வாழ்நாள் முழுவதும் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, வருடத்தில் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஆமென். சோத்திரம். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சோதரமுடைய வார்த்தையின்படியே அந்த கன்னிகளிலே சிக்கி இருக்கிறவங்க, ஜீவியத்திலே வழிகளிலே உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கன்னிகளை சிக்கிக் கொள்ளாதபடியும் தேவன் காக்கும்படியாய், சிக்கி இருக்கிற கன்னிகளில் எல்லாம் தெரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே சோதரம் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமான எல்லா அந்தகார கிரியைகள், சதி மோசங்கள், திட்டங்கள், இவர்களுக்கு விரோதமான எல்லா அந்தகார கிரியைகள், பிசாசினுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு ஜெயம் உண்டாகட்டும். சகல காரியங்களுக்கும் கர்த்தர் இவர்களை தப்புவித்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.